அக்கா, உனக்கு விஷயம் தெரியுமா? நம்ம தளபதி விஜய் இருக்காருல, புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஐயோ நெட்டவள்ளி, நீ எது கோமாவில் இருந்தியோ? என்ன தினசா, எப்பேற்பட்ட முக்கியமான விஷயம் சொல்றேன். நம்ம தளபதி கட்சி ஆரம்பிச்சிருக்காருடி, கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. அட கடவுளே, ஏ நெட்டவள்ளி, அவர் கட்சி கொடியவே காட்டிட்டாருடி. அட லூசுங்களா, நான் என்ன சொல்றேன், நீங்க என்ன சொல்றீங்க? கட்சி ஆரம்பிச்சா கொடியை தான் காட்டுவாங்க, அப்புறம் என்ன அரிசி அளக்கிறதுக்கு படியவா காட்டுவாங்க? அந்த கட்சியோட பேர் என்னன்னு தெரியுமா? தமிழக வெற்றி கழகமா. அப்புறம் அந்த கொடியை கூட பார்த்தேன், சூப்பரா இருக்கு தெரியுமா? பார்த்த உடனே அப்படியே பளிச்சுன்னு இருக்கு, மனசுல அப்படியே நிக்குது. நெட்டு கொடி நிக்காது, பறக்கும். உங்கள்கிட்ட போய் சொன்னேன் பாருங்க, நாட்டு நடப்பே தெரியாத லூசுங்க நீங்களே. ஆமாண்டி, ஆமா, நாங்க லூசு தான். ஒத்துக்கிட்ட வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். அப்புறம் பாட்டு வேற போட்டிருக்காங்க, என்ன அருமையா இருக்கு தெரியுமாக்கா? அடாடாடா, தமிழா தமிழா நம்ம வாழ போறோமே, கரையில்லாத கையை பிடிச்சி போக போறோமே. தமிழா தமிழா நம்ம வாழ போறோமே, கரையில்லாத கையை பிடிச்சி போக போறோமே. தமிழன் கொடி, தலைவன் கொடி, தர்ம கொடி, தரையன் கொடி, வீர கொடி, விஜய கொடி, ஆதி கொடியை காக்கும் கொடி. தமிழன் கொடி, தலைவன் கொடி, தர்ம கொடி, தரையன் கொடி, வீர கொடி, விஜய கொடி, ஆதி கொடியை காக்கும் கொடி. பரவாயில்லையே, உங்களுக்கு தெரியுதே. பாட்டை கேட்டீங்களா? பாட்டு கேட்டாலே சும்மா வைபா இருக்குக்கா. ஆமாண்டி ஆமாண்டி, நானும் கேட்டேன்டி, சூப்பரா இருக்குடி. பாட்டும் நல்லா இருக்கு, கொடியும் நல்லா இருக்கு. ஆனா நல்ல நேரத்துல கொடியேத்தாம தளபதி தான் குளிகையில கொடியேத்திட்டாராமே. குளிகைனா என்னக்கா? உன் கையை வச்சுக்கிட்டு ஒழுங்கா குளிக்கணும்னு சொல்றாங்க, அதான் குளிகை. இது என்ன அப்படி சொல்ற? அப்புறம் நான் என்ன அடுத்தவங்க கையை வாங்கிய குளிச்சுக்கிட்டு இருக்கேன்? ஏய், குளிகைனா அந்த நல்ல நேரம், ராவுகாலம், யமகண்டம்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி குளிகைங்கிறதும் ஒரு நேரம் சொல்லுவாங்கடி. குளிகையில் ஒரு விஷயத்தை ஆரம்பித்தா அது பல மடங்கு பெருகும் தாண்டி சொல்லுவாங்க. அப்படியா? பெருகட்டும் பெருகட்டும். தமிழன் கொடி பறக்குது, தலைவன் யுகம் பறக்குது, மூணெழுத்து மந்திரத்தை மீண்டும் காலம் ஒழிக்குது. அச்சோ, அந்த பாட்டை கேட்டதுலேருந்தே எனக்கு அந்த பாட்டே மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குக்கா. அக்கா, அது என்னக்கா மூணெழுத்து மந்திரம்? ஜி பூம் பா. ஜி பூம் பாவா, 1 2 3, அதுதான் மூணு எழுத்து மந்திரமா? அடியாத்தி, இது தெரியாம போச்சே எனக்கு. மூணு எழுத்து மந்திரம்னா விஜய் தள்ளி வரும், 3 எழுத்து தானே இருக்கு. அப்புறம் டிவி கே, அது கூட 3 எழுத்து தான். இன்னும் எது வேணாலும் சொல்லலாம், 3 எழுத்துல இருக்கிறது எல்லாமே. வெற்றி, அது கூட 3 எழுத்து தான். ஐயோ நெட்டவள்ளி, சுகன் சோகினி சொல்றதெல்லாம் கேட்காத. ஜி பூம் பா, அதுதான் அந்த 3 எழுத்து மந்திரம். உனக்கு எதோ தெரியும்ல? எனக்கு ஏற்கனவே தெரியும், ஜி பூம்பா நிறைய தடவை கேள்விப்பட்டிருக்கேனே. அதான் தான் இருக்கும் போல இருக்கு. ரேவதி, நீ சொல்றதான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் வாகை பூவாமே, வாகை சூடவா படம் பார்த்துருக்குறேன். அது என்னக்கா வாகை பூ? அதை வேற எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, அது என்னமோ வெற்றி திலகமாமே. ஆமா நெட்டு, வாகைனா போருக்கு போயிட்டு வர்றவங்க ஜெயிச்சுட்டு வரும்போது வாகை பூ கொண்டு வருவாங்கன்னு சொல்லுவாங்க. எங்க பாட்டி சொல்லியிருக்க கதையில கேட்டிருக்கிறேன். ஆனா அது வாகை பூ தானே? முதல்ல அது தெரியுமா உங்களுக்கெல்லாம்? வாகை தானா? அப்படிதான் சொல்றாங்க. அப்படின்னா என்னவா இருக்கும்? கையில வந்துடும், அதுதான் வாகை பூ. அடேங்க அப்பா, உங்களுக்கு எல்லாத்துக்குமே அர்த்தம் தெரியுது, சும்மா டப்பு டப்பு டப்புன்னு சொல்றீங்க. அப்புறம்க்கா, விஜய்க்கு 4ங்கிற நம்பர் தான் பிடிக்குமாமே. அவர் படம் என்னமோ ரிலீஸ் ஆனது 4ஆம் தேதிங்கிறாங்க. அப்புறம் ஆகஸ்ட் 22 2 4ங்கிறாங்க. அடுத்த மாநாடு கூட 2 4 செப்டம்பர் 22 அப்படிங்கிறாங்க. அப்புறம் கொடி அறிவித்த நாளில் தான் மெட்ராஸ் தினம்னு சொன்னாங்களாமே, அது கூட 22ஆமே, அதுவும் 2 4. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அவர் காரில் கூட 1 1 1 1ன்னு போட்டிருந்துச்சான். அதையும் சேர்த்தா 4 பேசிக்கிறாங்க. அவரு கொடியை பற்றி கூட விளக்கம் கொடுக்கவே இல்லை, அதையும் மாநாட்டில் கொடுத்துக்கிறாராம் செப்டம்பர் 22. பாத்தியா? ஒருவேளை உண்மையிலே 4ங்கிற நம்பர் பிடிக்குமா? நெட்டவள்ளி, நீ வேணா போய் கேட்டுட்டு வாங்க அவர்கிட்ட. கேட்டேனே, அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன். நீ ஒன்றும் கவலைப்படாத, மாநாட்டில் 22ஆம் தேதி சொல்றேன், அன்னைக்கு தெளிவா கேட்டுக்கன்னு சொல்லிவிட்டாரு. ஆமா. அப்புறம் அந்த கொடி கூட என்ன அழகா இருக்குக்கா, நல்ல மங்களகரமா மஞ்சள் கலர்லயும், மேல சிவப்பு கீழே சிவப்பு, நடுப்புற வாகை பூன்னு சொல்றாங்க. வாகை பூவுல கூட 28 நட்சத்திரம் இருக்காமே. அங்க ஒரு அதுல கூட 5 நீல நிறமா, மீதி பச்சை நிறமா, என்னென்னமோ
பேசிக்கிறாங்க தெரியுமாக்கா? ஐயோ ஐயோ ஐயோ. ஆமாண்டி, நானும் கேள்விப்பட்டேன் நெட்டவள்ளி. ஆனால் இந்த மக்கள்கிட்ட ஒரு விஷயத்த ஒப்படைச்சிட்டோன்னு வச்சுக்குவேன், அக்கு வேற ஆணி வேற பிரித்து மேய்ஞ்சிடுறாங்கடி. அக்கா 28 ஸ்டார்ல சூப்பர் ஸ்டார் இருப்பாரு தானக்கா? என்னது இல்லையா? சரி சூப்பர் ஸ்டார் தான் இல்லை, பவர் ஸ்டார், அல்டிமேட் ஸ்டார், அக்கா ராக் ஸ்டார், எந்த ஸ்டாருமே வராதா? அச்சோ, அப்போ என்ன? அப்போ 28 ஸ்டார் என்னவா இருக்கும்? ஒன்றுக்கும் வேற ஏதாவது அர்த்தம் இருக்குமா? அதையும் அவர்கிட்ட கேட்க வேண்டியதானடி. கேட்டேனே, அதையும் கேட்டேன். அவர் என்ன சொல்லிட்டாரு தெரியுமா? இந்தாம்மா, உனக்காக தனியாக சொல்ல முடியாது, நீ நல்ல பிள்ளை தான், இருந்தாலும் எனக்கு நேரம் இல்லை, செப்டம்பர் 22 மாநாட்டில் சொல்கிறேன் கேட்டுக்கோன்னு சொல்லிவிட்டாரு. என்னட்டு இது எப்படி இருக்கு தெரியுமா? என்ன மன்னார்குடியில் கேட்டாங்க, மானாமதுரையில் கேட்டாங்க, அங்கே கேட்டாங்க, இங்கே கேட்டாங்க, அப்படி இருக்குடி. நீ அவர்கிட்ட கேட்ட, அவர் உனக்கு இந்த பதிலை சொன்னார். நல்லா அளக்குறடி, நீனு படி போட்டு அளக்குறடி. இல்லை ரேவதி, காது தான் நம்மளோட பிறந்தது, கடுக்கணும் நம்மளோடைய பிறந்தது, பேசிக்கிறாங்கல்ல. அப்புறம் சைடுல 2 யானை பயங்கரமா நிக்குது. அந்த யானைக்கு கூட என்ன சொல்றாங்க தெரியுமா? ஆஸ்திரேலியா யானையாமே. அப்படியாடி? நீனும் இம்புட்டு விவரம் போட்டு எடுத்துருக்குறடி, பயங்கரமான அழுதாண்டி. ஒருவேளை அங்க போய் வாங்கிட்டு வந்திருப்பாரோ? சேச்சா, வாங்கிக்கலாம் வந்திருக்க மாட்டாருடி. அப்படியாக்கா சொல்ற? போட்டா தண்டி பிடிச்சிட்டு வந்திருப்பாரு. ஐயோ, என் மாமியார தேவலா மாட்டேக்கே. அப்புறம்க்கா ஊரெல்லாம் சொல்லிவிடு, உனக்கு தெரிஞ்சவங்கள்ட்டெல்லாம் இனிமாரி தளபதி கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, நம்ம ஆதரவெல்லாம் தெரிவிப்போம் அப்படின்னு சொல்லு. நல்ல மனசு என்னக்கா, ஓட்டு போடலாம், ஒரு ஓட்டு தானே போடேன். அது எங்க இஷ்டம். என்னக்கா அப்படி சொல்லிட்ட? கொடி அழகா இருக்கு, பாட்டு சூப்பரா இருக்கு, தளபதினா எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் அவருக்கு தாப்பா ஓட்டு போடுவேன். ஆமா நெட்டவள்ளி, எனக்கு ஒரு சந்தேகம். புருஷனை பத்தி உனக்கு ஏதாச்சும் தெரியுமா? அந்த பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? இல்ல, கட்சியை பத்தி இம்புட்டு விவரமா பேசுறியே, பாவம் தாலி கட்டின புருஷனை மறந்துட்டியே. இங்க பாரு திக்கு வைக்கணு சார், அனாவசியமா இப்ப எதுக்கு அந்த பத்தி நீ பேசிக்கிட்டு இருக்கிற? பின்ன என்னடி, யாராவது ஏதாவது மாற்றம் ஏற்பட்டா நாட்டுக்கு நல்லதுதான். என் மாமியை திருந்தவா போறா? அவளை நான் சமாளிச்சுதான் ஆகணும். உன் புருஷன் வெளிநாட்டிலிருந்து வர போறாரா? அதை நீ தான் பார்த்தாகணும். அதை விட்டுட்டு இதை பத்தி இம்புட்டு விவரமா பேசுற. அதுக்காக பேசக்கூடாதுங்கிறியா? நான் பேசுவேன். நீங்க ஏதோ பண்ணுங்கப்பா, என்னோட ஸ்கூலுக்கு கண்டிப்பா நான் விஜய் சார் தான் கூப்பிட போறேன். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் நல்ல மோட்டிவேஷனா இருக்கும். என்ன மோடு பேசனா? வெற்றி கல்லக்க கொண்டு ஏறுது, நம்ம சன்னத்தின் கிடி மாறுது. ஐயோ, நான் தூங்குறப்ப கூட இந்த பாட்டு தான் கேட்கும்னு நினைக்கிறேன். ஜாலியா இருக்கு, பாட்டு செம்மையா இருக்கு. ஆனா இந்த பாட்டுல இருக்கிற வேகம் நமக்கு தூக்கம் வரவிடாம பண்ணும் போல இருக்கு. அவ்வளவு எனர்ஜிக்கா, பா என்னமா மியூசிக் போட்டுருக்காங்க தெரியுமா? ஏன் நெட்டவள்ளி, உன் புருஷன் பேசுறாருடி. எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். எல்லாருக்கும் பாய். புருஷன் பேச்சை எடுத்தா மட்டும் என்னம்மா ஓடுறா பத்தியா? இவன் நாட்டு நடப்பை பற்றி இம்புட்டு விளக்கமாக பேசுகிறான். அதெல்லாம் பெருசு பண்ணக்கூடாது, பேசுனாதான் ஒரு விஷயத்தில் நல்லது நடக்கும். உங்களோட பொண்ணான நேரத்தை ஒதுக்கி வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தமிழன் கொடி, தலைவன் கொடி, தர்ம கொடி, தரையின் கொடி, வீர கொடி, விஜய கொடி, ஆதி கொடியை காக்கும் கொடி. ஐயோ ஏக்கா, இவ இன்னைக்கு நைட்டு கண்டிப்பா தூங்க மாட்டேன், இந்த பாட்டை பாடிக்கிட்டு தான் இருப்பா. நிறைய பேருக்கு அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிற சுகன் சகினி.